قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. கணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரத்தில் நாம் ஒரு முறை சந்திக்கின்ற இந்த ஜும்ஆ உரை என்பது இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட மாபெரும் அருள்கொடையாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த ஜும்ஆ உரையின் மூலமாக நாம் நிறைய பயன்களை அடைகிறோம். இந்த ஜும்ஆ உரையின் மூலமாக நாம் நம்முடைய தக்குவாவை பெருக்கிக் கொள்கிறோம். இந்த ஜும்ஆ உரையின் மூலமாக நம்முடைய ஈமானை நாம் பெருக்கிக் கொள்கிறோம். இந்த ஜும்ஆ உரையின் மூலமாக மார்க்கத்தை பற்றிய பல தகவல்களை, செய்திகளை அதிகப்படியாக தெரிந்து கொள்கிறோம். இந்த ஜும்ஆ உரையின் மூலமாக நமக்கு எழக்கூடிய பல சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்கிறோம். அதுபோல இந்த ஜும்ஆ தினத்தில் ஒன்று கூடுவதன் மூலமாக சமூக ரீதியான மிகப்பெரிய ஒரு மாற்றமும், ஒற்றுமையும், சகோதரத்துவமும், நேசமும் நமக்கு மத்தியிலே அதிகரிப்பதை நாம் காண்போம். இப்படி நிறைய பயன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய பயன்கள் இதில் இருக்குது. அதனால் இந்த ஜும்ஆ உரையை ஏனோ தானோ என்று கடமைக்காக மட்டும் செவிதாழ்த்தி கேட்காமல், இந்த ஜும்ஆவிலே ஆற்றப்படுகின்ற உரையை கவனமாக நாம் கேட்டு அதன் மூலம் பயன்பெற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய ஜும்ஆ உரையில நாம பேச எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, வான்மறை கூறும் வரலாறுகள். திருமறை திருக்குர்ஆன் மனிதனுக்கு தேவையான படிப்பினைகள் நிறைந்த, பாடங்கள் பெற வேண்டிய எத்தனையோ வரலாறுகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த வரலாறுகளை கேட்டு அது போன்று நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்யும். அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே வரலாறு மனிதனுக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அவனது உள்ளத்தை புரட்டி போடும். அவனது வாழ்க்கை பயணத்தை மாற்றும். அதுதான் யதார்த்தம். அதனாலதான் திருமறை திருக்குர்ஆன்ல நிறைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையையும் என்ன செய்யணும்? வரலாறு மாற்றணும். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அது மாற்றணும். வித்தியாசமான உணர்வுகளை அது நமக்கு ஏற்படுத்த வேண்டும். இந்த வரலாறுடைய முக்கியத்துவங்களை பற்றி மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் என்ன பதிவு செய்கிறார்கள் அப்படின்னா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள், என்னிடத்தில் ஃபிக்ஹ் சட்டங்களை படிப்பதை விட வரலாறை படிப்பது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஒருவர் ஃபிக்ஹ் சட்டங்களை படித்தால் ஃபிக்ஹ் சட்டத்தை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் வரலாறை படித்தால் அவர் ஃபிக்ஹ் சட்டங்களையும் தெரிந்து கொள்ளலாம், வரலாறையும் தெரிந்து கொள்ளலாம். அந்த வரலாறுக்குள்ள என்ன வரும்? ஃபிக்ஹ் சட்டமும் வரும். முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நல்லோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றவர்கள், புகழை பெற்றவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பதை நாம் படிக்கும் பொழுது அதற்குள்ளேயே என்ன இருக்கும்? ஃபிக்ஹ் சட்டங்களும் இருக்கும். அதனாலதான் ஒரு மனிதனை அமர வைத்து ஒரு மணி நேரம் நீ இதை செய்ய, அதை செய்ய, அப்படி இரு, இப்படி என்று கூறுவதை விட ஒரு வரலாற்று சம்பவத்தை கூறினால் அவனது ஆழ் மனதிலே அது சென்று அவனுடைய பாதையை மாற்றக்கூடிய சக்தி அந்த வரலாறுக்கு இருக்கு.
இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் என்ற தாபி அறிஞர் சொல்கிறார், இந்த வரலாறு எப்படிப்பட்டது என்றால், அல் ஹிகாயாத்து துஹஃபுல் ஜன்னா, வரலாறுகள் என்பது சுவனத்துக்கான அன்பளிப்பு, சுவனத்துக்காக நீங்க கொடுக்கிற கூலி அப்படிங்கிறாங்க. அப்ப வரலாறு படிக்கிறதுக்கும் சுவனத்துக்கும் ஒரு சிங்க் இருக்கு, ஒரு லிங்க் இருக்கு. எப்படி அப்படின்னா, ஒரு மனிதன் முன்னோர்களுடைய, குறிப்பாக சஹாபாக்களுடைய, தாபியின்களுடைய, தபு தாபியின்களுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது, இந்த மார்க்கத்திற்காக உழைத்த, தியாகம் செய்த, சேவை செய்த பெரும் பெரும் மார்க்க மேதைகளின் வரலாறுகளை படிக்கும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே என்ன ஏற்படும்? இது போன்றுதான் நாமும் வாழ வேண்டும், இது போன்றுதான் நாமும் வாழ்வதற்கு ஆசைப்பட வேண்டும் என்று தூண்டப்படுறானா இல்லையா? அப்படி தூண்டப்படுவதனால், அப்படி நினைப்பதால் அதே மாதிரி அவன் செயல்படுவான். அப்படி செயல்பட்டா அதனுடைய விளைவு என்ன? அவன் சொர்க்கம் போகும். செயல்பாடு இருந்தா சொர்க்கம் போலாம் தானே? அவன் இதைத்தான் தனது வார்த்தையின் மூலமாக இமாம் அவர்கள் நமக்கு விளக்கி கூறுகிறார். அதே போல இமாம் அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் வரலாற்றினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த வரலாறு என்பது ஜுந்தும் மின் ஜுனூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைகளில் ஒரு படையாகும். இந்த வரலாறுகளை வைத்து அல்லாஹ் ஒரு கூட்டத்தை, ஒரு முஸ்லிமை வலுப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய படைகள் என்று இந்த உலகத்திலே நிறைய இருக்கிறது. மலக்குகள் அல்லாஹ்வுடைய படைகள், மனிதர்கள் அல்லாஹ்வுடைய படைகள், பறவைகள் அல்லாஹ்வுடைய படைகள், வெட்டுக்கிளிகள் அல்லாஹ்வுடைய படைகள். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட படைகள் இருக்குது. எந்த படைகளை வேண்டுமானாலும் அல்லாஹ் முஸ்லிம்களை, ஈமான் கொண்டவர்களை வலுப்படுத்துவான், பாதுகாப்பான். அப்படி அல்லாஹ் பாதுகாக்கிற படைகளில் ஒன்றாக எது இருக்கு? இந்த வரலாறு. வரலாறு படிக்கும் போது இவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். வரலாறு படிக்கும் போது இவர்கள் வரலாறு படைப்பார்கள். அவ்வளவு விஷயம் அந்த வரலாறுல இருக்கு. இந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை நமக்கு உலமாக்கள் விவரித்து சொல்றாங்க. பொதுவாகவே வரலாற்றின் பக்கம் மனிதன் ஈர்க்கப்பட்டவனாக இருக்கிறானா இல்லையா? அதான் யதார்த்தம். திருமுறை திருக்குறள்ல நிறைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டும், படிப்பினை நிறைந்த வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டும். அதுல எல்லா வரலாறுகளையும் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள முடியாது என்றாலும், சில வரலாறுகளை இந்த இடத்திலே உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வரலாறு. அன்பிற்குரியவர்களே, நாம் மறுமையை மறந்து இவ்வுலக வாழ்க்கையிலே மூழ்கி மனோயிச்சையின் பாதையிலே பயணிப்போம் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட தண்டனையை, மாற்றத்தை நமது வாழ்க்கையிலே ஏற்படுத்துவதற்கு சக்தி படைத்தவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் பேர் பல்ஆம் அப்படின்னு சொல்லப்படுது தஃசீர். நல்ல மனிதர் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்த மனிதர் தான். பனு இஸ்ரவேலர்கள்ல பல கெட்டவர்கள் இருந்தாலும், பிடிவாதக்காரர்கள் இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற போக்கை உடையவர்களாக இருந்தாலும், இவர் நல்ல மனிதர். எந்த அளவுக்கு நல்ல மனிதர்னா, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் இவருக்கு அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மகத்தான பெயர்களை கூறி இவர் துஆ செஞ்சா உடனே நடக்கும். இவங்களுடைய குடும்ப குலத்தார்கள், கோத்திரத்தார்கள் தங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இவரை தான் முன்னிறுத்துவாங்க. அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அவர் என்ன செய்வாரு?
துவா பண்ணுவார், உடனே அது நடக்கும். இந்த மாதிரி ஒரு நல்லடியாராக அவர் இருந்தார். அவரு மனோயிச்சையின் பக்கம் சாஞ்சி, இவ்வுலக வாழ்க்கையின் இன்பத்தின் பக்கம் சாஞ்சி, மறுமையை மறந்து தூதருக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக, அவங்களுடைய சமூகத்தின் அந்த விடுதலைக்கு எதிராகவே அவர் களமிறங்கிய காரணத்தால் அல்லாஹ் எப்படிப்பட்ட அழிவை, மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையில உண்டாக்குகிறான் பாருங்கள். ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க பக்கத்து நாட்டில் உள்ள அரசர்கிட்ட போய், மன்னர்கிட்ட போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவர் போய் அங்க இஸ்லாத்தை எடுத்து சொல்ல போறார். போன இடத்துல அந்த அரசன் என்ன பண்றான்னா, அவருக்கு ஏராளமான பரிசுகளை, ஏராளமான உலக, இத்தனை செல்வங்களும் உனக்கு தான், இத்தனை பரிசுகளும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லவும் அப்படியே தடுமாறிட்டு, அந்த பொருளாதாரத்து மேல அவருக்கு ஆசை ஏற்பட்டு என்ன செய்யறாரு, மூசா நபிக்கும் அவங்களுடைய கவுமுக்கும் எதிராக பிரார்த்தனை பண்ண முற்படுறாரு. சுப்ஹானல்லாஹ், இதுதான் நமக்கு படிப்பின தேவை இருக்கு. இந்த பொருளாதார ஆசை என்பது, பொருளாதார தேவை என்பது, பொருளாதாரத்தின் மீது உள்ள அந்த பேராசை என்பது எப்பேற்பட்ட மனிதனை கூட சருக செய்திருக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிதானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி பொருளாதார சோதனையில மாட்டக்கூடாதுங்கிறதுக்கு தாங்க நமக்கு சொல்றாங்க, லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா வ இன்ன ஃபித்னத உம்மதி அல் மால். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு சோதனை இருந்துச்சு. எனது உம்மத்துக்குரிய பெரிய சோதனையே பொருளாதாரம் தான். இவ்வளவு அழகா சொன்னாங்க, எனது உம்மத்துக்குரிய சோதனையே பொருளாதாரம் தான். அப்படின்னு என்ன, இந்த பொருளாதாரத்துலதான் நிறைய பேர் சருகுவாங்க, பொருளாதாரத்துலதான் நிறைய பேர் மாட்டுவாங்க, இந்த பொருளாதாரத்துலதான் நிறைய பேர் நேர்மை தவறுவாங்க. உலகமே அப்படி போனாலும் நீங்க போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எச்சரிக்கை. நபி அவர்கள் இப்படி நமக்கு சொல்றதுனால நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உம்மத்துல பொருளாதார மோசடி தான் இருக்கும். யாரு செய்யல பொருளாதார மோசடி? இந்த அவன் செய்யலையா, இவன் செய்யலையா? ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்களே இந்த உம்மத்துல இருக்கும் அப்படின்னு. அப்படி குதர்க்கமா நினைக்கிறதுக்கு இல்ல, உலகமே அப்படி பொருளாதார மோசடிக்கு போனாலும் நீங்க போகக்கூடாது. என்னை பின்பற்றுகிற, என்னை நேசிக்கிற, எனது வழி நடக்கிற நீங்க போகக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த விஷயம். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. பொருளாதாரத்து மேல ஆசைப்பட்டு என்ன செய்யறாரு, அப்படியே மாறி துஆ செய்ய போறாரு. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, அவருடைய நாக்க பரட்டி விட்டான். யாருக்கு எதிராக அவர் துஆ செய்ய சென்றாரோ அவருக்கு சார்பாக துஆ செய்து விட்டார். யாருக்கு சாதகமாக துஆ செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ அவர்களுக்கே எதிராக துஆ செஞ்சிட்டார். அல்லாஹ் நாக்க பரட்டி விட்டான். அந்த மன்னன் சொல்றான், என்னையா எங்களுக்கு சார்பா துஆ செய்யி, மூசா நபிக்கும் அவருடைய சமுதாயத்துக்கும் எதிராக துஆ செய்யினா நீ எங்களுக்கே எதிராக துஆ செஞ்சிட்டிய அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இதில் அல்லாஹ்வுடைய கரம் ஓங்கி விட்டது. நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்ல, இதுல அல்லாஹ்வுடைய கரம் ஓங்கி விட்டது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் அங்கே கையை விரித்து விடுகிறார். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதருக்கு எவ்வளவு பெரிய கேவலத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்துறான்னா, அல்லாஹ் கொடுத்தான்ல அந்த அறிவு, இஸ்முல் ஆலம், அல்லாஹ்வுடைய மகத்தான பேரை கற்றுக் கொடுத்துருந்தான் பாருங்க, அந்த அறிவை அல்லாஹ் எடுத்துறான். அது மட்டுமல்ல, அவருடைய நாக்கு வெளியில நெஞ்சு வரைக்கும் தொங்குற அளவுக்கு அல்லாஹ் விட்டுட்டான். நெஞ்சு வரைக்கும் வெளியில நாக்கு தொங்குற அளவுக்கு அல்லாஹ் விட்டுட்டான்.
இப்படி அவருக்கு அல்லாஹ் அழிவை கொடுத்தான், இப்படி அல்லாஹ் இந்த உலகத்திலேயே இழிவை சாட்டினான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 176வது வசனத்துல சுருக்கமாக ஒரே வசனத்துல இந்த மொத்த வரலாறையும் சொல்லி முடிக்கிறான். படிப்பினையான வரலாறா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, அன்று இருந்த அல்லாஹ் இன்றும் இருக்கிறான், என்றும் இருப்பான். இது என்றோ நம்முடைய காலத்தில் நடக்காத, காலம் தாண்டி எங்கோ நடந்தது தானே, நம்ம காலத்தில் நடக்கவா போகுது அப்படின்னு நினைப்பதற்கில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை விடுவான், யாரை பிடிப்பான், எப்போது பிடிக்க வேண்டும், எப்படி பிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடக்காதுங்கிற துணிச்சல்ல நாம இந்த மாதிரி மறுமையை மறந்து உலக வாழ்க்கைக்கு நாம் போனோம் அப்படின்னா, அல்லாஹ் ரசூல் ஏற்படுத்தி இருக்கிற வரம்பை மீறி போனோம் அப்படின்னா இதுதான் நிலை, இதுதான் அழிவு. வேண்டாம் இந்த மனோயிச்சை, வேண்டாம் வேண்டாம் இந்த பொருளாதார பேராசை நமக்கு வேண்டாம். என்று பார்க்கிறோம் உலகத்திலே வாழக்கூடிய மக்களை எல்லாம் பொருளாதாரத்திலே பேணுதலாக அவர்கள் இருக்கிறார்களா? அதிலே ஹலால் ஹராமை பேணுகிறார்களா? வட்டி என்பது என்ன இருக்கு, நீங்க சர்வசாதாரணமா இருக்காங்க. வட்டி என்பது ஒரு பெரும் பாவமாகவே பார்க்கப்படுவதில்லை, சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவு என்ன முன்னறிவு தெரியுமா? அழகா சொன்னாங்க. ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது, என்னன்னா மக்களிடையே வட்டி பெருகும், நிறைய பெருகும். எந்த அளவுக்கு பெருகும்னா, வட்டி கூடாதுன்னு சொல்றவங்க கூட நேரடியான வட்டியில இறங்க மாட்டாங்க, அதனுடைய சாயலில் கண்டிப்பாக சிக்குவார்கள். அதனுடைய சாயலில் கண்டிப்பாக சிக்குவார்கள். இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்கா இல்லையா? வட்டி கூடாதுங்கிறவங்க கூட தெளிவான வட்டியை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா வட்டியினுடைய சாயல்ல இருக்கிறத யாராவது தெரிஞ்சு வச்சிருக்கோமா? இல்லையே. அப்ப அந்த வட்டியில கண்டிப்பா போய் விழுவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் இந்த வட்டி என்கிற மிகப்பெரிய பாவத்திலிருந்து நாம் எவ்வளவு பேணுதலாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டது. சாதாரண பாவம் இல்லைங்க, அல்லாஹ்வோடு போர் தொடுக்கிற பாவம். அல்லாஹ்வோட போர் செய்ய முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் கூட போர் செய்ய முடியாத, போர் செஞ்சு ஜெயிக்க முடியாத அல்லாஹ்விடத்துல எப்படி போர் செஞ்சு ஜெயிக்க முடியும்? முடியாது. அது எவ்வளவு பெரிய கடுமையான, மோசமான, பாரதூரமான பாவமாக இருந்திருந்தால் தன்னோடு போர் செய்யற பாவத்திற்கு அல்லாஹ் ஒப்பிடுவான். பாவத்திலே 2 பாவம் தான் அல்லாஹ்வோடு போர் செய்யற பாவம். என்னது? ஒண்ணு வட்டி வாங்குறது, வட்டியில ஈடுபடுறது. 2வது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நேசர்களை பகைக்கிறது. அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை, நேசர்களை பகைப்பது, அவர்களை திட்டுவது, பழிப்பது, அவர்களை வெறுப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். எனது நேசனை யார் பகைக்கிறானோ, எனது நேசனை யார் வெறுக்கிறானோ, அவனோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன். அவனோடு போர் செய்ய நான் தயார், அவன் தயாரா என்று அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். போர் செய்கிற பாவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் வட்டியின் மூலமாக ₹1 பொருளாதாரத்தை பெறுகிறார் என்றால் அவர் 33 முறை விபச்சாரம் செய்த பாவத்தை சுமக்கிறார். ₹1. அப்போ எவ்வளவு பணத்தை வட்டியின் மூலமா வாங்குறாரோ அந்த அளவுக்கு அது விபச்சாரத்தின் சுமையாக மாற்றப்படும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே.
இந்த வட்டிங்கிற பாவத்துல போய் ஒரு முஸ்லிம் விழலாமா? ஒரு முஸ்லிம் பெண்மணி போய் விழலாமா? இன்னைக்கு பாருங்க, ஆண்களை விட பெண்கள் தான் இதுல போய் அதிகமாக விழுவுறத. இன்னைக்கு தமிழகத்துல என்னது மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிற எல்லா பெண்களும் இதுல மூழ்கி கிடப்பதை பார்க்கிறோம். இதுல முஸ்லிம் பெண்கள் விதிவிலக்கு இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அதுல நிறைய போய் ஈடுபடுற ஒரு காட்சி நம்ம பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, இப்போ மறுமையை மறந்து இந்த பொருளாதாரத்து மேல இருக்கக்கூடிய அந்த ஆசையினால தேவையினால இப்படி போய் மிகப்பெரிய பாவத்துல விழணுமா? அப்படி விழுந்து வாழ்ந்து இந்த உலகத்துல என்ன சாதிக்க போறோம்? வட்டி என்பது அல்லாஹ்வுடைய சாபம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரின் சாபம் இல்லையா? இவர்களுடைய இருவரின் சாபத்தை பெற்று இந்த உலகத்திலே நாம் நிம்மதியாக வாழ்ந்து விட முடியுமா? அல்லது மரணத்துக்கு பிறகுதான் மன்னரை வாழ்க்கையில ஜெயிச்சிட முடியுமா? அல்லது மஹ்ஷர்ல போய் அல்லாஹ்விடத்திலே அந்த நீதிமன்றத்தில் நிற்கும் பொழுது நாம வெற்றி பெற முடியுமா? இதை முஸ்லிம்கள் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார். அதனால இந்த உலக பொருளாதாரத்தின் மேல சாய வேணும். சாஞ்சா அவருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு வரலாற்றின் மூலமாக நமக்கு என்ன செய்யலாம், எடுத்துரைக்கும். அடுத்து பாருங்க, பர்சிசா அப்படிங்கிற ஒருத்தவருடைய வரலாறு. இதுவும் என்னது, மனோயிச்சின் பக்கம் சாஞ்சா அவருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட அழிவை இழிவை ஏற்படுத்துவான் அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம். இவருடைய வரலாறு என்னன்னு பாருங்க. சூரத்துல் ஹஷ்ர்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த பர்சிசா என்பவர் என்ன தெரியுமா? யார் தெரியுமா? பனு இஸ்ரவேலர்கள ஒருத்தர். அவரை மாதிரி இவரும் நல்லடியாக கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருந்தவர். பள்ளிவாசலே இருக்கிறவர், எப்போதும் தொழுகிறவர், எப்போதும் பள்ளிவாசலே இருக்கிறவர், பள்ளிவாசலை பராமரிக்கிறவர், கூட்டி பெருக்கிறவர், இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டு இருந்தவர். அது 60 வருஷம் எவ்வளவுங்க? சாதாரண நாட்கள், சாதாரண ஆண்டுகள் இல்லையா? அப்படிலாம் இருக்க முடியுமா தொடர்ச்சியா? அவர் இருந்தார். அப்போ என்ன செய்யப்படுதுன்னா, அவருடைய பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஒரு குடும்பத்தினர் வந்து குடியேறாங்க. 3 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. இப்படி ஒரு குடும்பத்தினர் வந்து என்ன செய்யறாங்க, அங்க குடியேறாங்க. அண்ணன் தம்பிங்க 3 பேரு, ஒரு பெண் சகோதரி. இப்படி ஒரு குடும்பத்தினர் அங்க வந்து குடியேறாங்க பக்கத்துல. இந்த 3 சகோதரர்களும் போருக்கு போக வேண்டிய தேவை இருந்துச்சு. அதனால போருக்கு போனாங்க. போகும்போது தன் தங்கச்சியை பார்த்துக்கணுமே அப்படிங்கிற அந்த பொறுப்பை இந்த நல்லடியார்கிட்ட தான் கொடுத்துட்டு போனாங்க. நாங்க போருக்கு போறோம், நீங்க பார்த்துக்குங்க, நாங்க திரும்ப வரோம். ஷைத்தான் என்ன பண்ணா, அந்த நல்லடியார்கிட்ட வந்தான். ஒன்று பார்த்துக்க சொன்னாங்கல்ல, நீ பாட்டுக்கு ஒரு மூலையில இருக்க, அந்த பொண்ணு பாட்டுக்கு ஒரு மூலையில இருக்கு, இப்படியே இருந்தா என்ன அர்த்தம், போய் கவனியா அப்படின்னு சைத்தான் வந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்தணும். அவர் போய் உணவு கொடுக்கறது, பொருளாதாரம் கொடுக்கறது, பேச்சு கொடுக்கறது அப்படின்னு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தொடர்புகள் வருது. அவங்க மனசுல வருது, இந்த மாதிரி தனிமையா இருக்கிற பெண்ணுகிட்ட நாம அடிக்கடி போகக்கூடாது. இருந்தாலும் சைத்தான் விடாம, நீ இங்க தனியா உட்காந்துக்கிட்டீங்கன்னா அவங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியுமா, அவங்க தூங்குனாங்களான்னு தெரியுமா, அவங்க தேவை என்னங்கிறது உனக்கு தெரியுமா, அவங்க வர கவனிக்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, அவங்க சொன்னதும் சொன்ன பிறகும் நீ கவனிக்கலன்னா அது தப்பு இல்லையா? சைத்தான் எப்படி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அழகா அப்படியே ஏத்துறாங்க. இப்படி எல்லாம் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி சைத்தான் என்ன செய்யறான், அந்த பெண்ணிடத்துல கொஞ்சம் கொஞ்சமா பேச கொண்டுட்டு போறான். அப்படியே பேச்சு நாளடைவுல எல்லை மீறுகிறது.
எல்லை மீறி அந்த பெண்ணுடன் அந்த மனிதர் ஜினாவிலே ஈடுபட்டு விடுகிறார். ஜினாவில் ஈடுபட்டு குழந்தையும் பிறந்துருச்சு. இப்ப ஷைத்தான் வர்றான். ஷைத்தான் வந்து, அட பாவி, இந்த மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சிட்டியடா, நீ யாரு? சமூகத்துல முக்கியமான பெரிய இடத்துல இருக்கிற ஒரு ஆளு, மக்களுக்கெல்லாம் நீ உபதேசம் செய்யற ஒரு ஆளு, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டியே, நாளைக்கு வந்து அவங்களுடைய சகோதரர் கேட்டா என்ன சொல்ல முடியும்? நீ இந்த தப்பையெல்லாம் மறைக்க முடியுமா? அதனால என்ன பண்ணு, இந்த 2 பேரையும் கொண்டு அப்படின்னு சொல்றான். அவர் என்ன செய்யறாரு? ஆமா சரிதானே, இது 2 பேரும் இருந்தா தானே இந்த தவறு வெளியே தெரியும், அதனால கொன்று அப்படிங்கிறது சரிதானேன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? அந்த இருவரையும் கொன்று புதைத்து விடுகிறார். அதுக்கு பிறகு அந்த சகோதரர்கள் ஊர்ல இருந்து என்ன செய்யறாங்க? திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து எங்களுடைய சகோதரி எங்கன்னு கேட்க அவர் சொல்றாரு, போய் சொல்றாரு. அடுத்து என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்ய வைக்கிறாங்க. போய் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்க சகோதரிக்கு வந்து திடீர்னு உடல்நிலை சரியில்லாம ஆயிப்போச்சு, அதனால அந்த நோயில இறந்துட்டாங்க, அவங்களை வந்து நாம் என்ன செஞ்சிட்டோம்? அடக்கம் செய்து விட்டோம். எல்லாம் நல்ல முறையில் தான் பண்ணியிருக்கு, ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மூடி மறைச்சிட்டாங்க. சரி, இவ்வளவு பெரியவர் நல்லவர் சொல்றாரு, அப்போ உண்மையா தான் இருக்கும்னு சொல்லி அந்த 3 சகோதரர்களும் நம்புறாங்க. என்னாச்சு? அடுத்து அந்த 3 சகோதரர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கனவை காட்டும். ஒரு கனவை காட்டுகிறார். சாரி, அல்லாஹ் காட்டுவார், ஷைத்தான் காட்டும். ஷைத்தான் வந்து கனவை, கெட்ட கனவெல்லாம் கொடுக்கிறது யார் தான்? ஷைத்தான் தான். இப்ப ஷைத்தான் என்ன செய்யறான்? கனவை காட்டுறான். என்ன காட்டுறான்னா, 3 பேருக்கும் ஒரே கனவு. தன் சகோதரியை இவர் ஜினா செய்து கொன்று விட்டதாக 3 சகோதரர்களும் ஒரே கனவை காண்றாங்க. 3 பேருக்கும் ஒரே கனவு வருது. காலையில வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லி காட்டுறாங்க, இந்த மாதிரி நான் கனவு கண்டேன், வல்லாஹி இப்படி நானும் ஒரு கனவு கண்டேன். அவரும் சொல்றாரு, வல்லாஹி இதே கனவு எனக்கும் வந்துச்சு. அவன் நம்ம 3 பேருக்கும் ஒரே நேரத்தில் இந்த மாதிரி கனவு வந்திருக்குன்னா நிச்சயமா இது உண்மையானவன். சரி வாங்க போய் நம்ம கேட்போம்னு சொல்லி போய் கேட்டா அப்பதான் என்ன செய்யுது? உண்மை வருது. நேரா போய் அரசர்கிட்ட என்ன செய்றாங்க? சொல்லி அவரை வந்து பிடிச்சி ஜெயில அடைச்சிடறாங்க. இப்ப ஷைத்தான் மறுபடியும் வர்றான். அவர்கிட்ட வந்து சொல்றான், இப்போ கூட உன்னை என்னால காப்பாற்ற முடியும், ஜெயில இருக்கீல்ல, இப்போ கூட உன்னை என்னால் காப்பாற்ற முடியும், நான் சொல்றத நீ செஞ்சினா கண்டிப்பா நான் உன்னை காப்பாற்றுறேன், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டவுடனே ஷைத்தான் சொல்றான், நீ எனக்கு சுஜூது செய். இதெல்லாம் விட எது பெருசு? ஷைத்தான் நமக்கு பின்ற அந்த வலைகளிலேயே மிகப்பெரியது எதுங்க? ஷிர்கு குஃப்ரு தான். அதுதான் நரகத்துக்கு போறதுக்கான ஸ்ட்ரைட் ரூட். அப்படிதானே? அதுல போய் ஒரு மனுஷனை உட்கார வச்சுட்டா அதுக்கப்புறம் ஷைத்தான் அவரை பின்தொடர வேண்டாம், அதுக்கப்புறம் அவனே பார்த்து அவன் போய் அதுல விழுந்துருவான். மற்ற என்னது மதுவிலோ போதையிலோ விபச்சாரத்திலோ கொலையிலோ வட்டியிலோ இன்னப்பிற பாவத்திலோ ஷைத்தான் புகுத்துனா மறுபடியும் அவன்கிட்ட வருவான். அவனுடைய அந்த ஆம்பிஷன்ல அவன் ஜெயிக்கிற வரைக்கும் மறுபடியும் வருவான். ஆனா ஷிர்க்லையும் குஃப்ர்லையும் கொண்டு போய் வச்சுட்டா இனி இவனை நாம பார்த்துக்கோனா இவனே இவனை பார்த்துப்பான்னு ஷைத்தான் விட்டுட்டு நகர்ந்துருவான். குஃப்ர், ஷிர்க், இதுதான் மிகப்பெரிய அல்லாஹ் மன்னிக்க முடியாத பாவ குற்றம். என்ன சொல்றான்? எனக்கு சுஜூது செய்யணும் அப்படின்னா நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு அவரு ஜெயில இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ஷைத்தானுக்கு சுஜூது செய்யறாரு. என்ன நடந்துச்சு? ஷைத்தான் விட்டுட்டு ஓடிட்டான். அகிலத்தாரின் இறைவனான அல்லாஹ்வுக்கு நான் பயப்படுகிறேன்,
என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சைத்தான் விட்டுட்டு ஓடிட்டான். அதுதான் தான் திருமலை திருக்குறான்ல சூரத்து ஹஷ்ர்ல அழகா ஒரே வசனத்துல என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இங்கேயும் மறுமையை மறந்து, மார்க்கத்தை மறந்து, வரம்புகளை மறந்து மனோ இச்சையின் பக்கம் வீழ்ந்த காரணத்தால் 60 ஆண்டுகள் செஞ்ச இபாதத்து வீணடிக்கப்பட்டுடுச்சு. அப்படிதானே? அப்படின்னா அன்பிற்குரியவர்களே, இந்த வரலாறு, இந்த 2 வரலாறுகளும் நமக்கு உணர்த்துகின்ற மிக முக்கியமான பாடம், என்னைக்குமே நாம மறுமையை மறந்துடக்கூடாது. ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே மறுமை என்றென்றும் பசுமையாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மறுமையின் அச்சமும் மறுமைக்காக செயல்பட வேண்டும் என்கிற அந்த உணர்வும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, மனுஷனை தவிர மற்ற படைப்புகள் எல்லாம் மறுமை அச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா பொருளுமே வெள்ளிக்கிழமை வந்துட்டா பயப்படுதான். ஏன்? இன்று மறுமை நாளாக இருக்குமோ என்ற பயத்தால் பயப்படுகிறது. இல்ல சகலை, யாரை தவிர? மனித ஜின் இனத்தை தவிர. இந்த 2 பேரும் பயப்படுறதே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதனுக்கு இருக்கிற பலகீனத்தை மறதியை சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, இத்தனைக்கும் பயப்படுறதுக்கு அதிக தகுதி உள்ளவர்கள் யாரு? மனித ஜின் கூட்டம் தானே. மற்ற படைப்புகளுக்கு மறுமையில கேள்வி கணக்கு இருக்கா? கேள்வி கணக்கு இருந்தாலும் சொர்க்கம் நரகம் என்கிற முடிவு இருக்கா? இல்லையே. மற்ற படைப்புகள் அதிகமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறதா? இல்லையே. யார் அதிகமா பாவம் செய்யறாங்க? மனித ஜின் கூட்டம் தான். அவங்க தானே மறுமையை அதிகமா வச்சிடும். மறுமைக்காக அவங்க தானே அதிகமா செயல்படணும். இத்தனைக்கும் பாருங்க, மனிதனுக்கு வாரத்தில் ஒரு முறை அறிவுரை வேற செய்யப்படுது. அன்னைக்கு மனிதனுக்கு இப்படி இரு, அப்படி இரு, அதை செய்யாத, இதை செய்யாத, மறுமையை மறந்துடாத, உலகத்தினுடைய அந்த இன்ப வாழ்க்கையில மூழ்கிடாத, மனோ இச்சை பக்கம் சாஞ்சிடாதன்னு அறிவுரை யாருக்கு சொல்லப்படுது? மாட்டுக்கா, ஒட்டகத்துக்கா, ஆட்டுக்கா, மலைக்கா, மரங்களுக்கா? இல்லை, மனிதனுக்கு தான் செய்யப்படுகிறது. இத்தனை அறிவுரைகளையும் மீறி இந்த மறுமையை மறக்கிறோம் என்றால், இந்த உலக வாழ்க்கையில நாம மூழ்கிறோம் என்றால், அன்பிற்குரியவர்களே, இதை என்னவென்று சொல்லும்? இதுதான் மனோ இச்சையின் பக்கம் சாயம். அதனால இந்த மாதிரி மனோ இச்சையின் பக்கம் சாயக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்தி விடுவான். நாளை மறுமையிலும் அதற்காக மிகப்பெரிய விலை கொடுக்க தேவை இருக்கும் என்பதை மறக்காமல் மறுமையை நாம் எப்போதும் நினைத்தவர்களாக, அந்த மறுமைக்கு செயல்படக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையை பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் வழங்கி அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து எனது இந்த முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவின் முதலாவது உரையிலே வான்மறை கூறும் வரலாறுகள் என்கிற தலைப்பிலே 2 வரலாறுகளை மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள முடிஞ்சிச்சு. அடுத்து அல்லாஹ் கூறக்கூடிய வரலாற்று செய்தியில முக்கியமானது என்னன்னா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. இவர்களுடைய வரலாறு மிக அழகா, துல்லியமா ஹதீஸிலும் சேர்த்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் இவர்கள் யார்? மனிதர் தானா அல்லது கடவுளா? கடவுளின் மகனா? கடவுளின் அவதாரமா? இந்த எல்லா கேள்விக்கும் எதுல பதில் இருக்குங்க? அந்த வரலாறுல பதில் இருக்கு.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை மீண்டும் ஒரு முறை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய தேவை, கடமை நமக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, மனித சமுதாயத்திலே ஒரு கூட்டம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி விளங்கி வச்சிருக்கு? தப்பும் தவறுமாக விளங்கி வச்சிருக்கு. பார்க்கிறோமா இல்லையா? எந்த அளவுக்கு அவங்களுடைய மனோவீழ்ச்சிக்கு ஏற்றார் போல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த உலகத்தை காக்கும் கடவுள், நஊது பில்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய மகன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தைங்க. அல்லாஹ் இந்த தனக்கு மகன் இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அவங்களை எவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வதால் இந்த வானம் பிளந்து விட பார்க்கிறது, இந்த பூமி அது குலுங்கி விட பார்க்கிறது, மலைகள் அது நொறுங்கி விட பார்க்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சாதாரண வார்த்தை இல்லை. அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறது என்று சொல்வது அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமம். என்னங்க? அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமம். அல்லாஹ்வை திட்டுவது என்னது? பெரிய குஃப்ர், எதை நிராகரிப்பு. மனித சமுதாயம் அதுல விழுந்திருக்கிறத பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்றான், ஓ பனு இஸ்ரவேலர்களே, கிறிஸ்தவர்களே, அல்லாஹ்வுக்கு மகன் இருந்தால் அவரை நீங்கள் வணங்குவதென்ன? நான் முதல்ல வணங்குவேன். அல்லாஹ்வுக்கு மகன் இருந்தா வணங்கலாங்க, ஆனா மகன் இல்ல அப்படிங்கறத எவ்வளவு உறுதியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் இந்த உலகத்துக்கு சொல்றான் பாருங்க. இருந்தா வணங்கலாம்யா, இல்லையே இருந்தா நீங்க வணங்குறது நான் முதல்ல வணங்குறேன் சொல்லுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அடுத்து என்ன? கடவுளின் அவதாரம். கடவுள் என்ன செய்வாரு? நேரடியா வரமாட்டார். கடவுள் என்ன செய்ய மாட்டாரு? நேரடியா வரமாட்டார், அவதாரத்தின் மூலமாக வருவார். அவ கடவுளின் அவதாரமாக அவங்க இருக்கிறாங்க. இப்படிலாம் ஒன்றுக்கும் உதவாத, எந்த ஆதாரமும் இல்லாத, தங்களுடைய மனோ இச்சைகளை மட்டுமே மையமாக வைத்து சில கற்பனை கதைகளை சொல்வதை பாருங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு திருக்குர்ஆன்ல அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய இறப்பு, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயிரோடு உயர்த்தப்பட்டது, இது எல்லாம் தெளிவா வரலாறு புத்தகங்களிலே பதிவாகும். பிறந்தவர் எப்படி கடவுளாக முடியும்? ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு மனிதர் எப்படி கடவுளாக முடியும்? பிரசவ வலி பெற்று அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? ஈசா நபியை பெற்றாங்க. எப்படி பெற்றாங்க? வரலாறு இருக்கு, முழுமையா நம்மளால சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரியான உண்மையான வரலாறுகளை தெரிவதன் மூலம் நாமளும் தெளிவாகணும், பிற மக்களையும் என்ன செய்யணும்? தெளிவுபடுத்த வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை இந்த நேரத்தில் நாம அதிகமா பேசணும். ஏன்னா டிசம்பர் 25 தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள். ஜனவரி 1 அவங்க இறந்து மறுபடியும் உயிர் தெழுந்த நாள் அப்படின்னு என்னென்னமோ என்ன செய்றாங்க? கற்பனை கதைகளை அவர்கள் நம்பிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் உண்மை அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த வரலாறு தான், சரித்திரம் தான் உண்மை என்கிற அடிப்படையில் இது போன்ற தெளிவான செய்திகளை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. ஆகவே இது போன்ற வரலாறுகளை அவர்களிடத்திலே நாம் சொல்லி நேர்வழியையும் இஸ்லாத்தையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாமும் இது போன்ற வரலாறுகளை படித்து தெளிவாக நம்முடைய கொள்கையிலே இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து எனது இந்த இரண்டாவது உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.